Hello everyone. So last classல வந்து இந்த gender, religion, caste இந்த லெசன்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெண்டர் ரிலேட்டடான விஷயங்கள் அதோட பாலிடிக்ஸ்க்கு என்ன லிங்க் இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிலீஜன். ஸோ ரிலீஜனுக்கும் பாலிடிக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம், கம்யூனலிசம்னா என்ன, இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா வில் பி டிஸ்கஸிங் இன் டுடேஸ் கிளாஸ். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அ ரிமைண்டர் ஃபார் யூ ஆல், இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அது சூப்பரான ஒரு விஷயம். ஆஃப்லைன் சென்டர்ஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் போய்ட்டு இந்த ஐவி சாட் எழுதலாம். 90% வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த விசிட்டை புக் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் போகலாம். ரிலீஜியன், கம்யூனலிசம் அண்ட் பாலிடிக்ஸ். ஸோ இந்த ரிலீஜனுக்கும் பாலிடிக்ஸ்க்கு என்ன சம்பந்தம், அதையே நம்ம தனியாக படிக்கிறோம். ஸோ ரிலீஜன் அப்படிங்கிறது என்னது, அது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, அதையே நம்ம பாலிடிக்ஸோட லிங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்விக்கு ஃபஸ்ட்டு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ ரிலீஜனுக்கும் பாலிடிக்ஸ்க்கு என்ன சம்பந்தம், அது பர்சனலான விஷயம் தானே அப்படிங்கிறதுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, அது பர்சனலாக இருக்குது, அவங்க லைஃப்பை மட்டும்தான் அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது ஃபைன். இன்னொன்று, இந்தியாவில் நிறைய ரிலீஜன்ஸ் வந்து இருக்குது. ஸோ மோர் தென் ஒன் ரிலீஜன் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து பாகிஸ்தான் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவங்க முஸ்லீம் கண்ட்ரி அப்படின்ட்டு, இஸ்லாமிசம் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுவே நீங்கள் யூரோப்பியன் நேஷன்ஸ் போனீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜன் இல்லைனா 1-2 அவ்வளோதான் இருக்கும், பட் மெஜாரிட்டி ஒரு ரிலீஜன் இருக்கும். ஸோ பாப்புலேஷன் மோஸ்ட்லி அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிலிஜன் இருக்குது. ஸோ இங்கே இந்தியாவில் ஆரிஜினான ரிலீஜனே பார்த்தீங்கன்னா 2-3 ரிலீஜன் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரிலீஜனுங்கிறது இண்டிவிஜுவலை பற்றின விஷயம் மட்டும் இல்லாமல், ரிலீஜனுங்கிறது ஒரு கண்ட்ரியோட ஈக்குவாலிட்டி பற்றின பேசுகிற விஷயமா இந்தியாவில் அது இருக்குது. அதுவும் இந்தியன் செக்யூலரிசம். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா செக்யூலர் நேஷன். ஸோ இந்தியன் செக்யூலரிசமும் பார்த்தீங்கன்னா அது வெஸ்டர்ன் செக்யூலரிசமை கம்பேர் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். அதாவது வெஸ்டர்ன் செக்யூலரிசமில் என்னது, கவர்மெண்ட் வந்து சர்ச்சோட எந்த இதுலையுமே தலையிடாது அப்படிங்கிறது தான். பட் இதுவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க, எந்த ரிலீஜனுமே நேஷ்னல் ரிலீஜன் கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இந்தியாவில் எல்லா ரிலீஜனையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் எந்த ரிலீஜன் தப்பு பண்ணாலும் கவர்மெண்ட் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியன் செக்யூலரிசம் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் ரிலீஜனுங்கிறதே ஒரு முக்கியமான பாலிட்டிக்ஸாக இருக்கிறதுனால அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். So we'll go into the topic. So let us now turn to a very different kind of social division, the division based on religious differences. So இந்தியாவில் வந்து இது ஒரு சோஷியல் டிஃபரன்ஸாக கண்டிப்பாக இருக்குது, ரிலீஜியஸ் டிஃபரன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து யூனிவர்சல் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெண்டர் அப்படிங்கிறது எல்லா கண்ட்ரிலையும், எந்த கண்ட்ரியில் போனீங்கனாலும் ஜெண்டர் பேஸ்டு டிவிஷன் இருக்கும். ஆனால் ரிலீஜன் பேஸ்டு டிவிஷன், இந்த ரிலீஜியஸ் டைவர்சிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு தான் வேர்ல்டில் பெருசாக வருது. அதுவும் சில கண்ட்ரி, இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிலீஜன் ஒரே கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ரிலீஜனுங்கிற சோஷியல் டிவிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வர வேண்டியதாக இருக்குது. மெனி கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா ஹேவ் இன் தேர் பாப்புலேஷன் ஃபாலோவர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ். டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸை ஃபாலோ பண்ணுற பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நார்தர்ன் அயர்லாண்ட், இதுவே இந்த நார்தர்ன் அயர்லாண்ட் அப்படிங்கிற கண்ட்ரி எடுத்துக்கிறீங்க, யூரோப்பில் இருக்குது. இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தேர் கேன் பி சீரியஸ் டிஃப்ரென்சஸ் அபவுட் த வே பீப்புள் ப்ராக்டிஸ் தட் ரிலீஜன். ஸோ ஒரு ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நார்தர்ன் அயர்லாண்டில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் அந்த ரிலீஜனே வேறு வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிலீஜனே நிறைய இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் ரிலீஜனில் டிவிஷன்ஸ் இருக்குது, அதான் அவங்க சொல்ல வருது. ஸோ திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரிலீஜனே நிறையா இருக்குது. பட் இதே சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜன் தான், ஆனால் அதை ஃபாலோ பண்ணுற விதமே நிறையா இருக்கும். ஸோ ஹிந்துசமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வைஷ்ணவிசம், சைவிசம் அப்படின்வாங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் வந்து ப்ரொட்டஸ்டன்ஸ், கேத்தலிக், இந்த மாதிரி டிவிஷன்ஸ், ஒரு ரிலீஜனுக்குள்ளேயே பல டிவிஷன்ஸ், அந்த ஒரு ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குள்ளேயே கூட நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அன்லைக் ஜெண்டர் டிஃபரன்சஸ், the religious differences are often expressed in the field of politics. Gender difference ஓப்பனாக அந்த அளவுக்கு பாலிடிக்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸ் அப்படி கிடையாது. ஓட்டு கேட்குறப்ப ரிலீஜனை வச்சு ஓட்டு கேட்பாங்க. ஸோ ரிலீஜன் பேஸ் பண்ணி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, யார் அடுத்து ரூல் பண்ண போகிறாங்கன்னு கூட டிசைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்ட்ரீஸில். அதனால தான் இந்த ரிலீஜனுங்கிறது பாலிடிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட். காந்திஜி யூஸ் டு சே தட்
religion can never be separated from politics. இது யாரு சொன்னாங்கன்னு கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. Who said religion can never be separated from politics? காந்திஜி சொல்லியிருப்பார். What he meant by religion was not any particular religion. அவர் ஒரு ரிலிஜன் சொல்ல, ஹிந்துசம், இஸ்லாமிசம் அப்படி சொல்ல. இன் ஜென்ரல் ரிலிஜனையும் பாலிடிக்ஸையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. So he believed that politics might be guided by ethics drawn from religion. ரிலிஜன்லேருந்து நம்ம எடுக்கிற எத்திக்ஸை யூஸ் பண்ணி பாலிடிக்ஸை ரன் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றார். So human rights groups in our country had demanded that government should take special steps to prevent communal riots and protect religious minorities. ஜென்ரலாக மைனாரிட்டிஸ்னால் என்னென்னா, அவங்க ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி அவங்களுக்கு இருக்கும், பட் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதுதான் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். ஸோ லாங்குவேஜ் பேசிஸில் இருந்தால் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஸோ அவங்க பேசுகிற லாங்குவேஜை ஒரு சிலர் மட்டுமே பேசுகிறாங்க கம்பேர் பண்ணுறப்போ அவங்கள லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்ன்னு என்னென்னா, அந்த ரிலீஜனை கொஞ்சம் பேர் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு கண்ட்ரியில் ஒரு டாமினண்ட்டான ரிலீஜன் இருக்குது, பட் அவங்க அந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னா அவங்க வந்து என்னது ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸுங்கிற கான்செப்டில் வருவாங்க. ஸோ விமென்ஸ் மூமெண்ட் ஹாவ் பீன் ஆர்கியூட் தட் ஃபேமிலி லாஸ் ஆஃப் ஆல் ரிலீஜன் டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் உமன். இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி போன கிளாஸில் தான் ஜெண்டர் டிவிஷனை பற்றி பேசணும். சரி, ஓகே, இதுக்கும் ரிலீஜனுக்கு என்ன சம்மந்தம்னா, நீங்கள் ரிலீஜியஸ் லாஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அது விமனை தான் டார்கெட் பண்ணும். ஏன்னா அந்த லாவை எழுதுனது எல்லாமே மென். அதனால் என்னாகும், மோஸ்ட் ஆஃப் த ரிலீஜியஸ் லா எடுத்திங்கன்னா விமன் அதை டிஸ்கிரிமினேட் பண்ணும். விமன் இப்படி பண்ணணும், விமன் இப்படி பண்ணக்கூடாது, விமன் இப்படி நடந்துக்கலன்னா அது நடக்கும். அந்த மாதிரி விமனை பயமுறுத்துவாங்க. அவங்க இந்த சர்க்கிள்குள்ளேயே நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி லா இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது ஒரு ரிலீஜன் இல்லை, நீங்கள் எந்த ரிலீஜன் எடுத்தீங்கன்னாலும் அதில் வந்து மென், அதாவது ஹியூமன் பீயிங் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறேன், புரிஞ்சுதா? ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது, விமனை ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணும், அந்த லாவையே ரொம்ப ஈக்குவிட்டபிள் ஆக்கணும். அதனால தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட்னு இருக்குது. ஸோ ஹிந்துவிசம், அதில் பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசமோ இல்லை எந்த ஒரு மேரேஜ் லா எடுத்திங்கன்னா, அதாவது சட்டம் கவர்மெண்ட் கொடுக்காத லெஜிஸ்லேச்சர்லேருந்து வராத லாவை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு ஒரு காமன் பீப்புள் கிட்ட போயிட்டு சில விஷயங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற லா வந்து விமனுக்கு சப்போர்ட்டாக இருக்காது. அதனால் கவர்மெண்ட் பார்த்துட்டு இப்படியே விட்டால் விமனை இவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே லா போடுறாங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ரிலீஜன் எடுத்தாலும் விமனுக்கான லா வந்து நியாயமாக இல்லை, அப்போ கவர்மெண்ட்டை தான் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் தீஸ் இன்ஸ்டன்சஸ் இன்வால்வ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலிஜன் அண்ட் பாலிட்டிக்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி கேட்பாங்கன்னா, ரிலீஜனுக்கும் பாலிட்டிக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலீஜன் அண்ட் பாலிட்டிக்ஸ், இல்லைனா ஹவு ரிலீஜன் அண்ட் பாலிட்டிக்ஸ் ஆர் ரிலேட்டட், அப்படி என்ன கேட்டாலும் நீங்கள் என்ன எழுதணும், இதெல்லாம் எழுதணும். எப்படி ஃபஸ்ட் இதில் இந்தியாவில் என்ன நடக்குது, டிஃப்ரெண்ட் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறாங்க. அயர்லாண்டில் எடுத்திங்கன்னா ஒரே ரிலீஜன் தான், ஆனால் அதை டிஃப்ரெண்ட் வேஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, காந்திஜி என்ன சொல்லியிருக்காரு, ரிலீஜனையும் பாலிட்டிக்ஸ்லையும் பிரிக்கவே முடியாது, நம்ம பாலிட்டிக்ஸையே ரிலீஜன்லேருந்து சொல்கிற எத்திக்ஸை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணும்னு அவர் சொல்கிறார். அடுத்தது விமென் சுச்சுவேஷன் எடுத்திங்கன்னா, எல்லா விமென் ரிலேட்டடான லா அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலி லாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது, விமனை டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டே ரூல்ஸ் போட்டால் தான் நியாயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸும் ரிலீஜனும் ஒன்றா தான் இருக்குது. இது இந்தியாவிலன்னு இல்லை, நீங்கள் எந்த கண்ட்ரியில் போனாலும் இது இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் ரிலிஜன் அண்ட் பாலிட்டிக்ஸ். பட் தே டு நாட் சீம் வெரி ராங் ஆர் டேஞ்சரஸ். Ideals and values drawn from different religion can and perhaps should play a role in politics. People should be able to express in politics their needs, interests and demands as a member of religious community. Fine. So இப்போ என்னன்னா, ரிலீஜனை பாலிட்டிக்ஸாக பேசுகிற அளவுக்கு அது என்ன அப்படின்னா, ஸோ ரிலீஜன் இன் ஜென்ரல், ஸோ எப்படி ரிலீஜன் ஆரிஜின் ஆச்சுன்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நிறையா சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் இருக்குன்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஃபயரை பார்த்தப்பையோ, ரெயினை பார்த்தப்பையோ, தண்டரை பார்த்தப்பையோ அவங்களுக்கு எதுவுமே புரியல.
ஸோ இன்றைக்கி நிறைய விஷயத்த நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம், மேபி ப்ரிடிக்ட் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் there are certain questions human beings couldn't answer even today. ஸோ அதுக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம், இருந்தாலுமே நமக்கு இன்னும் அந்த ஆன்சர் கிடைக்கல. ஸோ நம்மளுக்குள்ளே வர்ற சில கொஷனுக்கு ஆன்சராக எல்லாருமே அந்தந்த வேறு வேறு கான்டினென்ட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ நீங்கள் எந்த ரிலீஜன் எடுத்துக்கிட்டாலும் அல்டிமேட்டாக என்ன இருக்கும், ஸோ தெர் இஸ் அ பவர் அண்ட் தட் பவர் இஸ் தேர் ஃபார் அஸ். நம்மளை அது பார்த்துக்கும், கரெக்டாக நடந்துக்கிட்டால் நம்மளுக்கு நல்லது நடக்கும். இதான் நீங்கள் என்ன ரிலீஜனில் எடுத்தாலும் இருக்கும், கரெக்டாக. இது ஒவ்வொருத்தரோட ஐடென்டிட்டியாக மாறுது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற நீட்ஸை இந்த ரிலீஜன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது இதை பாலிட்டிக்ஸாக பேசுறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்களோட ரைட்ஸ். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா பாலிட்டிக்ஸில் இதை பேசி தான் ஆகணும். ஸோ தோஸ் ஹூ ஹோல்ட் பொலிட்டிக்கல் பவர் ஷுட் சம்டைம்ஸ் be able to regulate the practice of religion as to prevent discrimination. So prevent discrimination prevent பண்ணும். ரிலீஜனுங்கிற பேரில் சொல்லியே டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. இங்கே டிஸ்கிரிமினேஷன் காமனாக இருக்குது, எல்லாருமே டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க. அதில் ரிலீஜன் பேர் சொல்லி டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது ஒன் ஆஃப் த காமன் திங். அதில் கம்யூனலிசம்னா என்ன அப்படின்னா ப்ராப்ளம் பிகின்ஸ் இங்கே தான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, ரிலீஜனில் அவங்க நான் தான் சொன்னேன். ஸோ ரிலீஜனுங்கிறது பர்சனலான விஷயம். இப்போ நான் என்ன ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறேன், நான் எந்த கடவுளை நம்புகிறேன், இல்லை கடவுள் இருக்கா இல்லையான்னு நான் நம்புறேனா இல்லையாங்கிறது அது என்னை பொறுத்த விஷயம், இது யாரையுமே பொறுத்த விஷயம் கிடையாது. ஆனால் இதை ஏன் பாலிடிக்ஸில் பேசணுன்னா அது என்னை தாண்டி வெளியே வருது. நான் மற்றவங்க லைஃப்பில் இம்பேக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீ இதை தான் பண்ணணும், நீ இந்த கடவுளை தான் கும்பிடணும், நீ கடவுள் இல்லை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் மற்றவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் இது என்ன ஆகுது. இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி லெவலில் இருக்குது. இதுவே ஒரு கண்ட்ரியில் ஒரு டாப் மோஸ்ட் பிளேஸில் இருக்கிறவங்க பண்ணால் என்ன நடக்கும், இதுவே ஒரு கண்ட்ரியில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ணால் என்ன நடக்கும். பீப்புளை பார்த்து நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ண ரிலீஜன்லாம் விட்டுருங்க, இந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைனா இந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறவங்க தவிர யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடக்கும். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நம்ம முன்னாடி பேசணும்ல, பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபாலோ பண்ணுறேன், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, the problem begins when religion is seen as the basis of nation. அந்த நாடே அந்த ரிலீஜன் மேலே தான் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறப்ப தான் அது பிரச்சனை ஆகுது. ஸோ ரிலீஜன் அவங்க மனசுக்குள்ளே மிஞ்சி போனால் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுதான் இந்த நேஷனே அது மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறப்ப தான் அது பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. So the example of Northern Ireland shows that the dangers of such approach to nationalism. The problem becomes more acute when religion is expressed in politics in exclusive and partisan terms. அதாவது உண்மையாக சொல்லணும்னா அவங்களுக்கு அந்த ரிலீஜன் மேலே ஒரு நம்பிக்கை அப்படிலாம் இல்லை. அதை ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்குவாங்க, ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுவாங்க. அதான் இங்கேயும் சொல்கிறாங்க, ஒரு பார்ட்டிசன் மைண்ட் செட்டில், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிலீஜன் இதை யூஸ் பண்ணி இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் வென் பிலீவ்ஸ் ஆஃப் ஒன் ரிலீஜன் ஆர் ப்ரெசென்டட் அஸ் சுப்பீரியர் டு அதர் ரிலீஜன். இது கீவேர்ட். கம்யூனலிசம்ங்கிறத கேட்டாங்கன்னா இதுதான், இந்த ஒரு ரிலீஜன் இன்னொரு ரிலீஜனோட சுப்பீரியர்னு நம்ம நம்புறதுக்கான காரணம் தான் இந்த கம்யூனலிசம். ஏன்னா ஜென்ரலாகவே வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறீங்க, குழந்தையிலேருந்து நீங்கள் ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணி வளர்றீங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, உங்கள் கல்ச்சரில் சொன்ன ரைட்டு தப்பு மட்டும்தான் ரைட்டு தப்புன்னு ஸ்ட்ராங்காக நம்புவீங்க. அது தப்பு கிடையாது, அது தாராளமாக நம்பலாம். அப்போ தான் நீங்கள் உங்கள் கல்ச்சரில் ரொம்ப நல்லபடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு கல்ச்சர் கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அது ரிலீஜன், லாங்குவேஜ், ஃபுட்டு, ட்ரெஸ், இது எல்லாத்தையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஆனால் இது எங்கே பிரச்சனை ஆகும்னா, நீங்கள் உங்களோட ரிலீஜனோட மற்ற ரிலீஜனை கம்பேர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த மாதிரி தானே இன்னொருத்தவங்களும் பார்த்து வளர்ந்துருப்பாங்க. அப்போ அவங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறீங்களே என் ரிலீஜன் தான் கரெக்டுன்ட்டு, நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு எண்டு தான் கரெக்டு, நீ பண்ணுறது தப்பு, மாற்று, இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் அது தப்பாகுது. ஏன் ரெண்டுமே கரெக்டாக இருக்கலாம்ல, கரெக்டாக. ஸோ ஏன்ற ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ரிலீஜன் ஏவை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த ரிலீஜன் ஏ இஸ் ரைட் அப்படின்னா பி ரிலீஜன் பியும் ரைட்டாக இருந்தால் என்ன தப்பு? ஏன் ஒரு ரிலீஜன் தான் இருக்கணுமா, ஒரு கல்ச்சர் தான் இருக்கணுமா? இல்லை. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, the thought that
my religion is superior to your religion, that is where the problem arises அப்படின்னு சொல்றாங்க. When the demands of one religious group are formed in opposition to another, when state power is used. சரி ஓகே, ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுதே, ஸ்டேட் பவர் யூஸ் பண்ணுறப்ப அது எவ்வளோ பெரிய தப்பு. அதான் வந்து என்ன சொல்கிறாங்க, டாமினேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. இதுதான் கம்யூனல் பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலீஜனை பாலிடிக்ஸில் யூஸ் பண்ணுறத கம்யூனல் பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்டேயே போயிட்டு நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு ரிலீஜியஸ் விஷயத்தில் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சரி ஓகே, உங்கள் வீடு வரைக்கும் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஓகே. பட் நீங்கள் மற்ற வீட்லேயும் சொல்கிறீங்க இதை நீ பண்ணக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்களோட ரிலேட்டிவ்ஸில், இவங்ககிட்டலாம் நீங்கள் போய் சொல்கிறீங்க இதுதான் பண்ணணும், இது பண்ணலைன்னா தப்புன்னு சொல்கிறீங்க. இதுவே ஒரு கண்ட்ரியில் கவர்மெண்ட்டே வந்து சொன்னால் என்ன நடக்கும், அதுதான் கம்யூனல் பாலிடிக்ஸ். ஸோ த மேனர் ஆஃப் யூஸிங் ரிலீஜன் இன் பாலிடிக்ஸ் இஸ் கால்ட் அஸ் கம்யூனல் பாலிடிக்ஸ். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கம்யூனல் பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கம்யூனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனல் பாலிடிக்ஸுங்கிறது ரிலீஜன், தட் ரிலீஜன் இஸ் த பிரின்சிபல் பேசிஸ் ஆஃப் சோஷியல் கம்யூனிட்டி. ஒரு கம்யூனிட்டி எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அங்கே ரிலீஜன் தான் ஃபர்ஸ்டான விஷயம். ஸோ இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, ஹியூமனிட்டி எடுத்து தள்ளி வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சொசைட்டின்னு ஒன்று இருக்கணும்னா அதில் ரிலீஜன் தான் ஃபஸ்ட்டு. ரிலீஜன் என்ன சொல்லுதோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம், அப்போ தான் நம்ம எக்ஸிஸ்டே ஆக முடியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த கம்யூனல் பாலிடிக்ஸ், ஏன்னா பீப்புள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரிலீஜனுக்கு கொடுக்குறப்ப என்ன ஆகும், ஸோ நம்ம கூட இருக்காங்க, நமக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சவங்களை நீங்கள் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஸோ ரிலீஜனை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கம்யூனல் பாலிடிக்ஸ்க்கு நம்மளே ஸ்பேஸ் கொடுப்போம். சரி, பொலிட்டீஷியன்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்து ரிலீஜன் இவ்வளோ நம்புறாங்க, நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணி இவங்களை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இந்த கம்யூனல் பாலிடிக்ஸுங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ கம்யூனலிசம்னா என்ன, இது இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்கலாம், கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ கம்யூனலிசம்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் இன்வால்விங் திங்கிங் தட் the followers of a particular religion must belong to one community. ஸோ ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறவங்களாம் ஒன்றா இருக்கணும், புரிஞ்சுதா? ஸோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் இன்ட்ரெஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு ரிலீஜன் ஏ அப்படிங்கிற ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க மட்டும்தான் ஒன்றா இருக்கணும். ஸோ தே ஒன்லி ஷுட் பி டுகெதர். அண்ட் அதில் இருக்கிற எல்லாருமே அதே ஒரே விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு வேளை ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, எனி டிஃப்ரென்ஸ் தட் தே மே ஹாவ் is irrelevant or trivial for the community life. It also follows that people who follow different religions cannot belong to the same social community. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ரிலீஜன் ஃபாலோ பண்றவங்களா ஒண்ணா இருக்கணும், வேற வேற ரிலீஜன் ஃபாலோ பண்றவங்க ஒண்ணா இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்றவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கணும். பட் வேற வேற ரிலீஜனோட மிக்ஸ் ஆகுறப்ப அது சரி வராது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் என்ன நடக்குது, அங்கே தான் இந்த கம்யூனலிசம்ங்கிற கான்செப்ட் வருது. ரிலீஜன் அப்படிங்கிறது பீப்புள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக இருக்கிற ஒரு விஷயம் தானே ஒழிய பீப்புளோட பீஸ்ஃபுல் மைண்டை எடுக்கிற விஷயமா இருக்கக்கூடாது. If the followers of different religions have some commonalities, these are superficial and immaterial. Their interests are bound to be different and involve a conflict. So in its extreme form, communalism leads to the belief that the people belonging to different religions cannot live as equal citizens. Very very important. இப்போ நீங்கள் ஒன்றா இருக்க முடியாது, இருந்தால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தாண்டி ஈக்குவலே கிடையாது. இந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணவங்க தான் பெருசு, இந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறவங்க ஈக்குவல் இல்லை, இவங்களுக்கு இவங்க கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் கம்யூனலிசம். ஸோ கம்யூனலிசம் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் மனசில் எப்போ நினைக்கிறீங்களோ, ஸோ இந்த ரிலீஜன் தான் ஒன்றா இருக்கணும், மற்றவங்களாம் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு எப்போ நினைக்கிறீங்களோ அங்கேயே கம்யூனலிசம் வந்துடுது. இது எப்போ எக்ஸ்ட்ரீமாக போகும்னா, நாங்கள் தான் பெருசு நீங்கள் கம்மி அப்படின்னு எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, பேச ஆரம்பிக்கிறோமோ, ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ அங்கே தான். ஈக்குவல் சிட்டிசன்ஸ் கிடையாது, யாருக்குமே ஈக்குவல் சிட்டிசன் கிடையாதுன்னு சொல்கிற ரைட்டு கிடையாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் என்ஷூர் பண்ணுறது ரைட் டு ஈக்குவாலிட்டி. நீங்கள் இந்தியன் சிட்டிசன்னா நீங்கள் ஈக்குவல், அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் எந்த டிஸ்கிரிமினேஷன், ரிலீஜன் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் பண்ணவே கூடாதுங்கிறது கான்ஸ்டியூஷனோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரூல். எய்தர் ஒன் ஆஃப் தெம் ஹேஸ் டு டாமினேட் த ரெஸ்ட் ஆர் ஹேஸ் டு ஃபார்ம் அ டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ். இங்கே பாருங்க, இதுதான் வந்து என்ன நடந்துச்சு, இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சுது இல்லையா, அப்போ இதுதான் நடந்துச்சு.
இந்தியாவில் வந்து ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் யுனைட்டே இருக்க முடியாது அப்படின்னு நினச்சி பாகிஸ்தான்னு ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரியவே ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், கம்யூனலிசம்க்கான ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள். ஏன்னா என்ன சொல்கிறாங்க, ஒன்றாவே இருக்க முடியாது, இல்லையா கண்ட்ரியவே தனியாக பிரிச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ திஸ் பிலீஃப் இஸ் ஃபண்டமெண்டலி ஃப்ளாட். இது வந்து கரெக்டாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, அது ஃப்ளாடு, அது ஒரு தப்பு. அதில் வந்து நம்ம சொல்லுவோம்ல நிறையா ஓட்டை இருக்குன்னுல, அதுதான் நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்த தாட்டே தப்பு. ஏன்னா பீப்புள் ஆஃப் ஒன் ரிலீஜன் டு நாட் ஹாவ் த சேம் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் அன் ஆஸ்பிரேஷன் இன் எவ்ரி கண்டெக்ஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ரிலீஜனுக்குள்ளே இருக்கிறவங்களே சேம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா சிவனை கும்புறதுல ஒரு வேறு வேறு விஷயங்கள் இருக்கும். நீங்கள் இதுவே நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா அது வேறு மாதிரி கும்பிடுவாங்க, இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு எங்கேயா போனீங்கன்னா வேறு மாதிரி கும்பிடுவாங்க. ஸோ ஒரே ரிலீஜன் தான், நீங்கள் ஒரே காடை தான் வர்ஷிப் பண்ணுறீங்க, ஆனால் அதுலேயே வேறு வேறு மெத்தட்ஸ் இருக்குல்ல. அப்போ ஒரு ரிலீஜனுக்குள்ளேயே இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கிறப்போ வேறு வேறு ரிலீஜன்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்கிறது நார்மல் தானே. இந்த டிஃப்ரென்ஸை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் ஈக்குவல்னு சொல்ல முடியாது, அதுதான் இங்கே கொஸ்டினே. ஸோ ஒரு ரிலீஜனுக்குள்ளேயே சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, தென் ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட் எவ்ரி அதர் ரிலீஜன் ஆல்சோ டு ஹாவ் த சேம் இன்ட்ரெஸ்ட், கரெக்டா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ரோல், பொசிஷன், ஐடென்டிட்டி இருக்கும். ஸோ என்னோட பொசிஷன் அப்படிங்கிறது, என்னோட ரோல், என்னோட ஐடென்டிட்டிங்கிறது என்னோட ரிலீஜன் வச்சு மட்டும்தான் இருக்குமா? கிடையாது. ஸோ நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து என்ன ஜெண்டர், ஸோ நான் எந்த ஊரில் இருக்கேன், என்ன லாங்குவேஜ் பேசுகிறேன், என்ன படிச்சிருக்கேன், நான் ஒரு பர்சனாக எப்படிப்பட்ட பர்சன், இந்த மாதிரி ஸோ மெனி ஐடென்டிட்டிஸ் ஆர் தேர். ஆனால் இங்கே நான் ரிலீஜனை மட்டும் எடுத்து முன்னாடி வைக்கிறேன், இதுதான் நான் சொன்னேன்னா அது எப்படி கரெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா இண்டிவிஜுவல்ஸுக்கும் வேறு வேறு வாய்ஸ் இருக்கும், வேறு வேறு ஐடென்டிட்டி இருக்கும். தெர் ஆர் மெனி வாய்ஸஸ் இன்சைட் எவ்ரி கம்யூனிட்டி. ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே நிறைய வாய்ஸ் இருக்குது. ஆல் தீஸ் வாய்ஸஸ் ஹாவ் அ ரைட் டு பி ஹர்ட். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். புரிந்தா? ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே நிறைய வாய்ஸ் இருக்குது. இங்கே வாய்ஸ்ன்னு எதை சொல்கிறாங்க, இண்டிவிஜுவல்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை சொல்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஒரு வீட்டுக்குள்ளேயே நிறையா பிலீஃப்ஸ் இருக்கும், நிறையா வாய்ஸஸ் இருக்கும். இதில் என்னென்னா அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, ரொம்ப வயசானவங்களாக இருந்தாலும் சரி, என்ன லாங்குவேஜ் பேசினாலும் சரி, என்ன ரிலீஜன் ஃபாலோ பண்ணாலும் சரி, மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும், படிச்சிருக்காங்க படிக்கலை, காசு வச்சுருக்காங்க வைக்கலை, எதுவாக இருந்தாலும் எல்லாரோட ஒப்பீனியனையும் ஈக்குவலாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் வாட் இஸ் த கான்செப்ட் ஹியர். ஸோ ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இருக்குது. ஆனால் என்ன, எல்லா வாய்ஸையும் நம்ம கேட்கணும். ஒருத்தங்க சத்தமாக பேசுகிறாங்க அதனால் அவங்க வாய்ஸ் மட்டும் நம்ம கேட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஸோ இன்னொருத்தங்க அங்கே ரொம்ப வீக்கான வாய்ஸ் தான் பேசுகிறாங்கன்னா நம்ம அவங்ககிட்டையும் போயிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கன்னு கேட்கணும். அதுதான் ஒரு கண்ட்ரியோட டியூட்டி, ஒரு கவர்மெண்ட்டோட டியூட்டி. ஸோ அந்த ஈக்குவாலிட்டி கொடுக்கறதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட்டுன்னே ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இருக்குது, எல்லா வாய்ஸையும் நம்ம கேட்டு தான் ஆகணும், ஈக்குவலாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. therefore any attempt to bring all followers of one religion together in context of other religion is bound to suppress many voices within the community. ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து கிறிஸ்டியானிட்டிலையோ இல்லை இஸ்லாமிசமோ ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ, எனக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்க, என்னோட வீட்லேயோ இல்லை வீட்டில் கூட விட்டுருங்க, கவர்மெண்ட் இருக்காங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்துசம் ஃபாலோ பண்ணுறவங்களோட தான் நீங்கள் வந்து பேச்சு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வராங்க. அது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? என் ஃப்ரெண்ட்ஸு டிஃப்ரெண்ட் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸு, நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸை விட முடியும்? நான் எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணாலும் அவங்க தானே என் ஃப்ரெண்ட்ஸு. இங்கே ரிலீஜனுங்கிற பேரில் என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படுது இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ரிலீஜனை சேர்ந்தவங்க தான் ஒன்றா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறப்பவே டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட். சரி ஃப்ரெண்ட்ஸை விடுங்க, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பிஸ்னஸ் வேரியஸ் பீப்புளுக்கு நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐம் சப்ளைங் லெட்ஸ் சே புக்ஸ் வந்து நான் சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. புக்ஸு, ட்ரெஸ்ஸு ஷாப் நான் வச்சுருக்கேன். ஏன் ட்ரெஸ்ஸு ஷாப்பில் எல்லாருமே வந்து வாங்குவாங்க. ஸோ என்ன ரிலீஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. நான் வந்து இப்போ கவர்மெண்ட் சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ் ஷாப்பில் வந்து இவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணும், இவங்க மட்டும்தான் வரணும்னு சொன்னாங்கன்னா அது ஏன் பிஸ்னஸை தானே பாதிக்கும். ஹவு கேன் ஐ சே லைக் இந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் தான் வரணும், வரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன என்னோட பிஸ்னஸ் ஃபாலோ ஆகும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் அவங்க பொலிட்டிக்கலி கெயின் ஆகணுங்கிறதுக்காக என்னோட இன்ட்ரெஸ்ட் இங்கே கொஸ்டின் ஆகுது.
ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்க ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட்டும் ரிலீஜனுங்கிற பேரில் என்ன ஆகும், பாதிப்படையும். அது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்யூனலிசம் கேன் டேக் வேரியஸ் ஃபார்ம்ஸ் இன் பாலிடிக்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனலிசம் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். கம்யூனலிசம் வந்து பாலிடிக்ஸில் வேற எக்ஸ்பிரஷன் எடுக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் த மோஸ்ட் காமன் எக்ஸ்பிரஷன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், 5 மார்க்கில் கேட்கலாம். வாட் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் இன் கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ கம்யூனலிசம், த மோஸ்ட் காமன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கம்யூனலிசம் இஸ் இன் எவ்ரிடே பிலீஃப். காலை நீங்கள் எந்திரிச்சிருந்து சாதாரணமாக பண்ணுற விஷயத்தில் கூட கம்யூனலிசம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. These routinely involve religious prejudices, stereotypes of religious communities, and belief in superiority of one religion over other religion. This is so common. புரிஞ்சா? இது வந்து என்ன நான் சொல்கிறேன்னா, இந்த மூவியில் அடிக்கிற ஜோக்கு, சும்மா நீங்கள் பார்க்குற மூவிஸில் இருக்க ஜோக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட அடிக்கிற ஜோக்காக இருக்கலாம், இல்லை நீங்களே மனசில் நினைக்கிற விஷயமா இருக்கலாம். நான் தான் சூப்பரு, இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, இவங்களாவே இப்படி தான், இந்த மாதிரி. இதுதான் ப்ரீஜுடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரீஜுடிஸ்னா என்ன, தப்பாக நினைக்கிறது, அவங்கெல்லாம் அப்படி தான் அப்படின்னு நினைக்கிறது தான் ப்ரீஜுடிஸ். ஸோ இது எல்லாமே கம்யூனலிசம் வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணுறோங்கிறதுக்கான ப்ரூஃபு. ஸோ ஒரு சின்ன ஜோக்கில் ஆரம்பித்து மூவியில் வர்ற ஒரு சீன்லேருந்து இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் படம் எடுத்தீங்கன்னு வைங்களேன், எந்த படம் எடுத்தாலும் யார் டெரரிஸ்ட்னா யாரை காமிப்பாங்க உங்களுக்கே தெரியும், கரெக்டாக? ஸோ ஏன் இதை வச்சு இப்படி சொல்கிறீங்க? ஸோ வேறு கண்ட்ரி இருக்காங்க, வேறு இடத்துல நிறைய பிரச்சனை நடக்குது. ஹவு கேன் யூ சே தே ஒன்லி வில் டூ திஸ்? ஸோ இதெல்லாமே என்னது, ப்ரீஜுடிசஸ், ஸ்டீரியோடைப்ஸ். இவங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்க, இவங்களா இதுக்காக தான் பண்ணுறாங்க, இவங்களா இப்படி தான், இந்த மாதிரி நினைக்கிறது. இதெல்லாம் ஏன் வருது? நான் ஃபாலோ பண்ணுற ரிலீஜன் சூப்பர், மற்றவங்களாம் இப்படி தான், அப்படிலாம் கிடையாது. ரிலீஜனுக்கும் ஒரு இண்டிவிஜுவலோட கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த இண்டிவிஜுவலோட கேரக்டருங்கிறது அவங்க நான் நல்லவங்களா இருக்கணும்னு நினச்சா மட்டும்தான் நல்லவங்களா இருக்க முடியும். நான் இந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறப்ப அப்போ நான் நல்லவங்களா தான் இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் சேயிங். ஸோ திஸ் இஸ் ஸோ காமன் that we often fail to notice this. இது அந்த அளவுக்கு காமனாக அது நார்மலைஸ் ஆயிடுச்சு. இப்போலாம் சொல்லுவாங்க நார்மலைஸ் பண்ணுறாங்கன்னு, அது தப்பாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் பரவாயில்ல, எல்லாம் பண்ணுறாங்களா அதனால நானும் பண்ணலாம். ஸோ இந்த எல்லாமே பண்ணுறாங்க அதனால நானும் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த நார்மலைஸ் பண்ணுறது. ஸோ காமன், we are failing to notice it. நம்மளே பண்ணிகிட்ருப்போம், அது நம்ம தப்புன்னே நம்ம வந்து யோசிக்காமல் பண்ணிகிட்ருப்போம். அதுதான் இங்கே இது வந்து ஒரு இஷ்யூவாக சொல்கிறாங்க. A communal mind often leads to a quest for political dominance of one's own religious community. First என்ன நினைக்கும் கம்யூனலிசம், அவங்க பேச்சுக்கு வேணால் மற்ற ரிலீஜனை பேசுவாங்களே ஒழிய அவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும், அவங்க இருக்கிற ரிலீஜனையே டாமினேட் பண்ண அவங்க நினைப்பாங்க. ஸோ கம்யூனல் மைண்ட் ஆஃபன் லீட்ஸ் டு அ quest ஃபார் பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி. அவங்க ரிலீஜியஸ் கம்யூனிட்டி மேலேயே அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ ஃபார் தோஸ் பிலாங்கிங் டு மெஜாரிட்டி கம்யூனிட்டி திஸ் டேக்ஸ் ஃபார்ம் ஆஃப் அ மெஜாரிட்டேரியன் டாமினன்ஸ். For those belonging to a minority community, it takes form of desire to form a separate political unit. மெஜாரிட்டியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஓகே இதுதான் வாய்ப்பு, ரிலீஜனுங்கிற பேரை சொல்லி ஓட்டை வாங்கி எலெக்ஷனில் ஜெயிச்சிருவோன்னு அவங்க நினைப்பாங்க. மைனாரிட்டிஸாக என்ன நினைப்பாங்க, இதுதான் வாய்ப்பு, நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணிடலாம், நம்ம இதை பேசியே நம்ம வந்து பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இங்கே லாபம் யாருக்கு, அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு கிடையாது, இதை பாலிடிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு தான் லாபம். So, political mobilization on religious line is another frequent form of communalism. The political mobilization and all சேர்த்துறது, ரிலீஜனை வச்சு ஆள் சேர்த்துறது. புரிஞ்சுதா? ஸோ நாங்கள் இதுலேருந்து வந்திருக்கோம், கடவுளே சொன்னாங்க வந்து எங்களுக்கு சொன்னாங்க நீ எலெக்ஷனில் நின்றுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கடவுளை நம்புறவா இருந்தால் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பயமுறுத்தி மக்களை சேர்ப்பாங்க. இதெல்லாம் கம்யூனலிசமில் இருக்கிற ஒரு மோசமான விஷயம். எப்படி? this involves use of sacred symbols, religious leaders, emotional appeal and plain fear. போச்சு, நீங்கள் ஓட்டு போடலை, இந்த வருஷம் மழையே வராது, சாமி கோச்சுக்கும், plain fear. எமோஷ்னல் அப்பீல், பாருங்கள் நாங்கள் வந்து உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம், கடவுளே எங்களுக்கு பண்ணுவார்,
கடவுள் அவங்க உங்களுக்கு டைரக்டாக பண்ணுவார், யார் மூலமும் கடவுள் பண்ண மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் டைரக்டாக போயிட்டு யூ கேன் பிலீவ் எனி காட். ஸோ நீங்கள் எந்த காடை வேணாலும் நீங்கள் நம்புங்க. டைரக்டாக போய் காடு கிட்ட கேளுங்க, ஐ வாண்ட் திஸ், இதை பண்ணணும், கரெக்டாக இருங்க. ஸோ இஃப் யூர் டூயிங் இட் எவ்ரி திங் ப்ராப்பர் வே, எத்திக்கலாக இருக்கீங்க, நல்லவங்களாக இருக்கீங்க அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா தானாக நடக்கும். யாரோ ஒருத்தர் வந்து இந்த போஸ்ட்மேன் வேலையெல்லாம் பார்க்க தேவையே கிடையாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, சேக்ரெட் சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க, ரிலீஜியஸ் லீடர்ஸை யூஸ் பண்ணிக்குவாங்க பாலிடிக்ஸில் ஓட்டு கேட்கறதுக்கு, பிளெயின் ஃபியர், பயமுறுத்துவாங்க. புரிஞ்சுதா? இன் ஆர்டர் டு பிரிங் த ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஒன் ரிலீஜன் டுகெதர் இன் பொலிட்டிக்கல் அரீனா. இன் எலக்டோரல் பாலிடிக்ஸ், this often involves special appeal to interest or emotions of voters of one religion in preference to others. இந்த ரிலீஜன் வச்சு அவங்க கிட்ட வந்து பேசுவாங்க, வேணும்னே மற்றவங்கள தப்பாக சொல்லி இவங்க ஓட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுதா? சம்டைம்ஸ் கம்யூனலிசம் டேக்ஸ் த மோஸ்ட் அக்லி ஃபார்ம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரொம்ப நல்ல விஷயம்லாம் இல்லை, அதுவே ரொம்ப மோசம்தான். அதை விட இருக்கிறதுலே மோசமான ஒரு ஃபார்ம் கம்யூனலிசம்க்கு என்னென்னா வைலன்ஸ். இந்த ரிலீஜன் பேரில் வைலன்ஸ் பண்ணுறது, மற்றவங்க மேலே வந்து உயிருக்கோ ப்ராப்பர்ட்டிக்கோ சேதம் விளைவிக்கிறது, இந்த மோஸ்ட் அக்லி ஃபார்ம் ஆஃப் கம்யூனல் வைலன்ஸ். ரயாட்ஸ் அண்ட் மசாக்கர். மசாக்கர்னா மாஸ் மர்டர். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இந்த ரீசனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த பார்ட்டிஷன் டைமில் இந்த கம்யூனல் ரயாட்ஸ் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட் இந்த கம்யூனல் வைலன்ஸ், இப்போ வரைக்குமே இந்த கம்யூனல் வைலன்ஸ் நடக்குது. ஆமாவா இல்லையா? இப்போ வரைக்குமே இது நடக்குது. எஸ், இந்தியாவில். ஸோ இந்தியாவில் வந்து லிட்ரஸி ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, எல்லாருமே வேறு வேறு கண்ட்ரிக்கு வேலைக்கு போகிறோம், வேறு வேறு ஸ்டேட்டில் போய் வேலை செய்கிறோம். ஆனால் இன்னுமே இந்த கம்யூனல் வைலன்ஸ் குறையலை. ஏன்னா கம்யூனல் பாலிடிக்ஸ் நடக்குது. ரிலீஜன் பேரில் தான் இங்கே நிறைய பாலிடிக்ஸே நடக்குது. அப்போ என்ன ஆகும்னா, பீப்புள் ரிலீஜன் பேரில் ஒருத்தர் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணோம், அதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னா, அதுக்கான சொல்யூஷன்னா செக்யூலர் ஸ்டேட். இதுக்கான சொல்யூஷன் என்ன? இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா செக்யூலர் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. ஸோ கம்யூனலிசம் வாஸ் அண்ட் கண்டினியூஸ் டு பி ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்சஸ் டு டெமோக்ரஸி இன் அவர் கண்ட்ரி. டெமோக்ரஸிக்கு இருக்கிற பெரிய சேலஞ்சை ஒன்றுனது இந்த கம்யூனலிசம் தான். த மேக்கர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன், இதுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா அப்போவே இவங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னா நாளைக்கு அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு நினச்சிதான் அவங்க வேண்டாம் நம்ம செக்யூலரிசம்க்கு போயிடுவோம், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் நம்ம கண்ட்ரிலனா செக்யூலரிசம் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அதுக்கு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. பாயிண்ட் நம்பர் 1, இந்தியா வந்து செக்யூலரான கண்ட்ரி அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்டாலோ, இல்லை கம்யூனலிசம்க்கு எகெயின்ஸ்டாக இந்தியாவில் என்னெல்லாம் நம்ம பண்ணுறோன்னு கேட்டாலோ இதுதான் ஆன்சர். பாயிண்ட் நம்பர் 1, there is no official religion for Indian state. இப்போ பாகிஸ்தான், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் கிளைம் பண்ணிக்கிறாங்க, இதுதான் எங்களோட அஃபீஷியல் ரிலிஜன் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் அஃபீஷியல் ரிலிஜன் கிடையாது, அஃபீஷியல் லாங்குவேஜும் கிடையாது, அஃபீஷியல் ரிலீஜனும் கிடையாது. தெர் இஸ் நோ அஃபீஷியல் ரிலீஜன் ஃபார் இந்தியன் ஸ்டேட். இதுவே புத்திசம், ஸ்ரீலங்காவில் புத்திசம், இஸ்லாமிசம், பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிசம், கிறிஸ்டியானிட்டி வந்து இங்கிலாண்டில் வந்து கிறிஸ்டியானிட்டி தான் நேஷ்னல் ரிலீஜன், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. கான்ஸ்டியூஷனில் எந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸும் எந்த ரிலீஜனுக்கும் கிடையாது, எல்லா ரிலீஜனும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனோட விஷயம். இதுதான் என்னன்னா செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? The Constitution provides to all individuals and communities freedom to profess, practice and propagate any religion. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட். இது இருக்கு இல்லையா, நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட். எல்லாருக்குமே நீங்கள் என்ன ரிலீஜனை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், என்ன ரிலீஜன் வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணலாம், அந்த ரிலீஜனை பற்றி நீங்கள் டீச் பண்ணலாம். இது எல்லாருக்குமே இருக்கிற ரைட். நீங்கள் எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணாலும் இந்த ரைட் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ரிலீஜன் பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. வேலை கொடுக்குற இடத்துலையோ இல்லை ஸ்கூல்ஸ்லேயோ ரிலீஜன்னால எந்த டிஸ்கிரிமினேஷனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூல் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4, கான்ஸ்டியூஷன் அலோஸ் த ஸ்டேட் டு இன்டர்வென். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூலரிசம் எப்படின்னா ஸ்டேட் வந்து ரிலீஜனுக்குள்ளே என்டர் ஆகக்கூடாது. பட் இந்தியாவில் ஸ்டேட் இன்டர்வென் ஆகும். ரிலீஜன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரிலீஜனை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆனால் எங்கேயாவது அது ஹியூமன் ரைட்ஸை கிராஸ் பண்ணுதுன்னா கவர்மெண்ட் கேள்வி கேட்கும். அந்த பவர் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா?
ஸோ ஸ்டேட் டு இன்டர்வென் இன் மேட்டர்ஸ் ஆஃப் ரிலீஜன் இன் ஆர்டர் டு என்ஷூர் ஈக்குவாலிட்டி வித்தின் த ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ். எக்ஸாம்பிள் அன்டச்சபிலிட்டி பேன் பண்ணுறது. புரிஞ்சுதா? ஸோ ஏன்னா ஹிந்துவிசம்குள்ளே தான் இந்த கேஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கேஸ்ட் இஸ் வெரி யூனிக் டு இந்தியா, ஸ்பெசிஃபிக்காக ஹிந்துவிசமில். அப்போ ஹிந்துவிசம்குள்ளேயே சரி இவங்க ஹிந்துவிசம் இஸ்லாமிசம் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே தான் அடிச்சுக்கிறாங்கன்னா ஹிந்துவிசம்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது, ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே இஷ்யூ வந்தாலும் நீங்கள் ரிலீஜன் பேரை சொல்லி ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் கேட்கும் அப்படிங்கிறது தான் இது. Understood in this sense, secularism is not just an ideology of some parties or person. This idea constitutes one of the foundations of our country. அப்போ நம்ம கண்ட்ரியோட ஃபவுண்டேஷன் என்ன? ரிலீஜன் கிடையாது, செக்யூலரிசம். நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு எங்கே வந்து இந்த கம்யூனல் பாலிடிக்ஸ் இஷ்யூ ஆகுதுன்னு பார்த்தோம். ஒரு கண்ட்ரி ஒரு நேஷனோட ஃபவுண்டேஷனே ரிலீஜன் நினைக்கிறப்ப தான் அந்த இஷ்யூ ஃபார்ம் ஆகுது. ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, நம்ம கண்ட்ரியோட ஃபவுண்டேஷன் ரிலீஜன் கிடையாது, செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இட் த்ரெட்டன்ஸ் த வெரி ஐடியா ஆஃப் இந்தியா பிகாஸ் கம்யூனலிசம் இஸ் questioning some people in India. அப்போ அது இந்தியாவையே அது கொஸ்டின் பண்ணுதுன்னு அர்த்தம் இந்த கம்யூனலிசம். தட் இஸ் வை கம்யூனலிசம் நீட்ஸ் டு பி காம்பேட்டட். நம்ம ஃபைட் பண்ணணும், கம்யூனலிசம்க்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணணும். A secular constitution like ours is necessary but not sufficient to combat communalism. என்னதான் நீங்கள் ஸ்ட்ராங்கான கான்ஸ்டியூஷன் வச்சுருக்கீங்க, ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் செக்யூலரிசம் முன்னாடியே இருக்குது. ஆனாலும் நம்ம ஏன் வந்து இன்னும் நம்ம செக்யூலரிசம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண முடியல, இன்னும் ஏன் கம்யூனல் ரையாட்ஸ் நடக்குதுன்னா அது இண்டிவிஜுவல் லெவலில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நான் நினைக்கணும் என்னோட சுற்றி இருக்கிறவங்க ஈக்குவல்னு நான் நம்பணும், அப்போ தான் இந்த விஷயம்லாம் நடக்காது. ஸோ கம்யூனல் ப்ரீஜுடிசஸ் அண்ட் ப்ரொபகேண்டா நீட் டு பி கவுண்டட் இன் எவ்ரிடே லைஃப். தினமுமே நான் வந்து என்ன பண்ணணும், எல்லாரும் ஈக்குவலாக நடத்தினா மட்டும்தான் இந்த கம்யூனல் ப்ரீஜுடிசஸ் எல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் அபவுட் ரிலீஜன் அண்ட் பாலிட்டிக்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் கேஸ்ட் அண்ட் பாலிட்டிக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பை.